Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லசஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNYS அட்மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த BNYS அப்படின்றது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ காலேஜ் அவைலபிள் இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். இதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் dnhealth.in government.in அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 500 rupees வந்து சொல்லியிருக்காங்க. இதில் SC, SCA, ST பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து ஈச் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து SC, STA, SC பீப்புளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எதெல்லாம் மேண்டிடேட்ரி, என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th நம்மளுக்கு ரோல் நம்பர் வேணும், ஹையர் செகண்டரி ரோல் நம்பர் வேணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸோட நேமு, ஃபாதர் நேமு ஆர் கார்டியன் நேமு, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டு, அப்ளிகேஷன் காஸ்ட்டு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, ஸ்டேட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து தேவைப்படும். நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி தேவைப்படும். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனு, எவ்வளோ வந்து மார்க் கட் ஆஃப் இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இதிலே கிடைக்கும். இப்போ இதில் நம்ம யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பண்ணுவோம், உங்களுடைய டாக்குமெண்ட்டோடு சேர்த்து. இதுதான் உங்களுடைய ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஸ்பெக்டஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட்டு 14/8/2023 முடியுது. ஸோ ஈவினிங் 5 o'clock அப்ளிகேஷன் போய் சேர்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் போய் சேர்கிற மாதிரி சென்ட் பண்ணணும். ஸோ அன்றைக்கி தான் வந்து சென்ட் பண்ண அப்படின்னு இல்லாமல் அப்ளிகேஷன் அவங்க கைக்கு அந்த டேட்டுக்குள்ளே போய் சேரணும், அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா dnhealth.in government.in அப்படின்ற வெப்சைட்லேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து கூட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் நேட்டிவ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காக அப்ளை பண்ண தேவையில்ல. பட் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்ஷியலாவோ இல்லை வந்து கம்ப்ளீட்டாவோ வந்து வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். உங்களுடைய நீங்கள் அந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்களாக இருந்து வேறு எங்கேயாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். ஸோ மற்ற யாரும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லாரும் வந்து வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 17 years கொடுத்துருக்காங்க. 31st December 2023 வந்து பார்த்தீங்கன்னா 17 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ கம்ப்ளீட் ஆகிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பயாலஜி அண்ட் அதர் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கவங்க வந்து இதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. 11th 12th பியூர் சயின்ஸ் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப்பை சார்ந்தவங்களாக இருக்கவங்க வந்து இதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கம்பல்சரி தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OC கம்யூனிட்டி சார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 50% கிட்ட எடுத்திருந்தால் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பிசி அதர் தென் பிசி அதெல்லாம் வரவங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா 45% கிட்ட இருக்கலாம். MBC DNC கம்யூனிட்டி சார்ந்தவங்க வந்து 40%, SC SCA ST கேண்டிடேட் சார்ந்தவங்க 35% வந்து இருக்கணும். அதர் தென் வேறு கம்யூனிட்டியே இருந்து அவங்க வந்து ஃபிசிக்கல் டிசேபிள் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா 40% எடுத்திருந்தாங்க அப்படின்னாலே வந்து போதும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணி இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு வந்து சீட்டு எவ்வளோ ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு அதில் கவர்மெண்ட் கோட்டா 65% இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா 35% இருக்கும். மைனாரிட்டி செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷனில் வந்து 50% வந்து கவர்மெண்ட்டும் 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த பிஎன்ஒஎஸ்க்கான கோர்ஸ் டூரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டையர் கோர்ஸ் 5.5 இயர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்ஒஎஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பர் இயருக்கு 1,25,000 கிட்ட வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு படிக்கிறதுக்கான அமௌண்ட்டு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து 5,000 ருபீஸ் இருக்கும். இந்த 5,000 ருபீஸ் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கான ஃபீஸுமே பர் இயருக்கு வந்து ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhs கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த 5,000 ருபீஸும் கூட வந்து பே பண்ண தேவையில்ல. அந்த 2.5 lakhக்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கானது. அடுத்ததாக நிறைய காலேஜஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது பிஎன்ஒஎஸ் படிக்கிறது அப்படின்றதுக்கான லிஸ்ட்டு. இதில் நிறைய காலேஜஸ் வந்து இருக்குது. இது வந்து நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதிலே இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் என்னென்ன காலேஜ் அவைலபிள் இருக்குது, அதுலேயுமே வந்து எவ்வளோ சீட் வந்து ஒரு பர் இயருக்கு வந்து எடுக்கிறாங்க, அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் எத்தனை சீட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது வந்து தனித்தனியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் தனியாக கூட செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இதையுமே வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் நியர்பை வந்து எந்த காலேஜில் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு ஓவராலாக இப்போவே வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, இதுக்கான மெரிட் லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெட்டரான வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண உடனே tnhealth.tn.government.in அப்படின்ற வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே வெப்சைட் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உடனே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல்லையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இதுக்கான ஃபர்தராக ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ரேண்டம் நம்பர் கேட்டிருக்காங்க, அடுத்தது ஏஆர் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இது. ஸோ உங்களோட கட் ஆஃப், கம்யூனிட்டி, ரேங்க்கு, ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். அடுத்ததாக வந்து கேண்டிடேட்டோட நேமு, ஃபாதர் நேமு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆதார் நம்பரு, நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக, அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நம்மளுக்கு சப்காஸ்ட் இருக்குது. நீங்கள் அண்டர் வந்து என்ன சப்காஸ்ட் கீழே வரீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்ததாக இன்கம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. கீழே உங்களோட சப்ஜெக்ட் மார்க், உங்களோட சப்ஜெக்ட் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அதில் உங்களோட சப்ஜெக்ட் மார்க் எல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. 6லேருந்து அப் டு 12th வரைக்கும் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றது இப்போ கோடோட கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதையெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ கீழே வந்து நம்மளுக்கான டிக்ளரேஷன் இருக்குது. இதில் வந்து உங்களோட சைன் எல்லாம் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள். இதில் வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஸ்பெஷல் அப்ளிகேஷன் வந்து 100 ருபீஸ் இருக்கும். ஸோ அதுவுமே இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும். அப்போ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அப்ளிகேஷன். இதுலேயுமே டிக்ளரேஷன் இருக்குது, சைன் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.